அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு, ஒரு பிரச்சனைக்குரிய தலைப்பு மாறி கூட தெரியலாம். 1218வது நிகழ்ச்சி, இன்றைய அமெரிக்க கல்வி நிலை, இதுதான் தலைப்பு. அதை பத்தி ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படின்னு தான் ஐடியா. டாக்டர் காயத்ரி அவங்க தான் பேசுறாங்க. அவங்களே பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கிறாங்கன்றது எல்லாரும் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அவங்க நியூஸ் ரீடரா இருந்தவங்க, அவங்க நம்ம டீம்ல வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க, ப்ரொஃபைல்லாம் படிக்கிறாங்க, மிகப்பெரிய வேலைகள்லாம் பண்றாங்க, அங்க நியூஸ் வாசிக்கிறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஆளுமை நம்ம கூட இருக்கிறதுல மிக மகிழ்ச்சியா இருக்குது. அவங்க காலையில நேரம்ன்றதுனால பல நேரங்களில் பல வேலை இருக்கிறதுனால தொடர்ந்து சில நேரங்களில் வர முடியாத சூழ்நிலை இருக்குன்றது எனக்கு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க எதுவும் நீங்க எல்லாம் சொல்லாதீங்க, மன்னிச்சுட்டுரும். மகிழ்ச்சி. காயத்ரி மீண்டும் பேசுவதற்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அமுதாமா இப்பதான் இணைஞ்சிருக்காங்க. அமுதாமாவுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து நான் கேள்விகள் நீங்களாம் கேட்கலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஏன்னா நான் என்னோட இடத்துல இருந்து சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நீங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டீங்கன்னா அதுல எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பதில் சொல்றேன். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க யாராவது கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம். எதை பத்தி? இன்னைய டாபிக் பத்தி இல்ல எதை பத்தினாலும் உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. ஏன்னா மக்கள் கேட்பாங்கல்ல, நீங்க முதல்ல எதை பத்தின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லது. டாபிக் பத்தி கேட்டாலும் சரிங்க சார், இல்ல நீங்க அனுமதிச்சீங்கன்னா வேற என்ன டாபிக்னா என்ன கேள்வினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு கிராண்ட் எல்லாம் ட்ரம்ப் பேன் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை பத்தி. அது அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இப்போ போக முடியாத மாதிரி ஏதோ ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்குன்றாங்க. அதை பத்திலாம் கொஞ்சம் தெரியும். எஸ் சார். டிபெண்டன்ட் விசால இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட் விசா F1 கன்வெர்ட் பண்றது சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதை பத்தி சொன்னீங்கன்னாலும் பெட்டர். ஓகே மேம், இது எனக்கே பொருந்தும் இது. வேற எதுனா கேள்வி இருக்கா? வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்விகள்? கல்யாணி மேடம். ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறவங்க 2 இயர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற ஏதோ ஒண்ணு, அது பேர் மறந்து போச்சு, அந்த ஜாபுக்காக அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பத்தி கொஸ்டின் இருக்கு. 4 இயர்ஸ் டிகிரி இல்லாம 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு வந்தா அவங்க காலேஜ் எப்படி ஜாயின் பண்ண முடியும்? ஓகே மேம். காயத்ரி, அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல போற குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னையெல்லாம் அமௌண்ட் எதுவும் கட்ட வேண்டாம். இப்ப எந்த கன்சர்ன் கம்பெனிஸ் அவங்கள ரெக்ரூட் பண்றாங்களோ அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்ட வேண்டி இருக்குன்றது ஒரு புது ரூல் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தியும் பேசுங்க. சாரி மேம், இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். அதாவது பிளேஸ்மெண்ட், நம்ம பிள்ளைங்க போறதே படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ், அங்க பிளேஸ்மெண்ட் ஆகும், அப்படியே கண்டினியூ பண்ணலான்றதுக்கு போறாங்க. இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு ஹெவி அமௌண்ட்டை எந்த கன்சர்ன், எந்த கம்பெனி அவங்கள ரெக்ரூட் பண்ணுதோ அந்த கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணும் அப்படின்றத ஒரு புது ரூலா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லு. ஓகே மேம். இத பத்தி இன்னொன்னு எனக்கு ஒரு கேள்வி. இங்க இந்தியாவில் ஆரம்பத்திலலாம் மாநில வயசு தான் கல்விக் கொள்கையெல்லாம் இருந்தது, மாநில வயசு தான் இருந்தது. அடுத்து அது இது இருக்குல்ல, ஒத்திசைவு பற்றி கன்கரண்ட் லிஸ்டுக்கு அந்த கல்வி போனதுனால ஸ்டேட் அண்டு இது பண்ணுது. இப்போ தேசிய கல்விக் கொள்கைன்னு அங்கங்க சில பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அங்க கல்விக் கொள்கை எப்படி இருக்கு? எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒண்ணா அது டிஃபரெண்டா இருக்கா? அதை பத்தி. எஸ் சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஓகே சார். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். கடைசி இது வசந்தி மேடம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். பெருசா எனக்கு தெரியல ஒரு சிலது. நீங்க சொல்லி முடிங்க, நீங்க அதுக்கப்புறம் அடிஷனலா எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
சார் ஃபர்ஸ்ட் நான் வந்து பேசிட்டு அப்புறம் இதுக்கு ஆன்சர் சொல்லட்டுமா இல்ல ஆன்சர் சொல்லிட்டு பேச? அப்படியே இருக்கட்டும், நீ அது உங்க பேசுங்க. சாய்ஸ். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பேசிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க கேட்ட அதுதான் கேள்விக்கு பெஸ்ட். சொல்லுங்க. சரிங்க சார். ஆக்சுவலாக ஜென்ரலாக எனக்கு நான் வந்து கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது. ஆம், நான் இங்கே பார்க்கறது, புரிஞ்சுக்கிறது, நிறைய பேர்கிட்ட பேசுறதுலேருந்து, அனுபவத்திலேருந்து, என்னோட சின்ன அனுபவத்திலேருந்து மட்டும்தான் நான் பேசுகிறேன். பெருசாக தரவுகள் எல்லாம் நான் திரட்டிட்டு வரல. ஓரளவுக்கு தெரிஞ்சது, அப்புறம் நேற்று நியூஸ் படித்தது மட்டும் இங்கே பேசுகிறேன். பொதுவாக இங்கே கல்வி எப்படி இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் தான். 80 to 90% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பிள்ளைங்க போகிறாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம ஊரில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம வந்து குழந்தைங்களாம் அழுதுட்டு ஒரு பேர்டனாக போவாங்க. இங்கே கொஞ்சம் ஈஸியாக போகிறாங்க. படிக்கிறதுமே வந்து அதை வந்து எளிமையாக சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது நான் வந்து எஜுகேஷனல் பிளான் அப்படின்னு ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கேன். அது வந்து எப்படின்னா, காலேஜில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி வந்து யூனிவர்சிட்டிஸ், ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் போகணும், என்னென்ன ஸ்கீம் இருக்குது, என்னென்ன ஃபெலோஷிப் இருக்குது, இது எல்லாமே அதில் டீட்டெயிலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லாமே அந்த எஜுகேஷனல் பிளானிங் கிளாஸில் கோர்ஸில் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு ஜாயின் தான். இப்போ ஒரு காலேஜில் போய் ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த அவேர்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நானும் ஏதாவது ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நான் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன். ப்ளஸ் மற்ற கிளாஸும் போயிட்டுருக்கேன். அதுலேருந்து தான் நான் பிள்ளைங்கள்ட்டலாம் பேசுவேன். அப்புறம் வந்து நாங்கள் காலேஜ் டூர் எல்லாம் போவோம். ஸோ அவங்கள்ட்டலாம் பேசும்போது இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்து பொதுவாக நடத்துறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குது. வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நடைமுறையோட சம்மந்தப்படுத்தி படிப்பு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நடைமுறை வாழ்க்கையை வந்து இப்போ நம்மளுக்குமே வந்து சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. பட் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத விட ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. அது வந்து ஒரு டீச்சிங் மாதிரி பண்ணிடுறோம். பட் இங்கே வந்து ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு செட் ஆஃப் மெத்தட் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக எல்லா டீச்சருக்கும் ஒரு ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. பட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு செட் ஆஃப் மெத்தட்னு வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க ப்ளே கேம்ஸ் மூலமாக அவங்க ஒரு மாதிரி சொல்லித்தராங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து நம்ம ஊரில் நடத்துகிற மாதிரி தியரியாக நடத்திட்டு போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கும் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் ஸ்டடீஸ் வந்து நம்ம வேற எதுவுமே படிக்கிறதுக்கு நம்ம ஈவன் அலோவ் கூட பண்றதில்ல. படின்னு மட்டும்தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு விஷயம், நான் வந்து இங்கே இப்படி இருக்கு, அங்க எப்படி இருக்குன்றது மட்டும்தான் சொல்றேன். நான் எதையுமே இது குறைவு இது குறைவு அப்படின்னு நான் சொல்லலை, எதுவுமே புகழலை. ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதத்துல அவங்கவுங்களுக்கு சரியா இருக்கிறத பண்றாங்க. ஸோ நம்மளும் எல்லா வகையிலும் கரெக்ட் தான். பட் வித்தியாசங்களை மட்டும் நான் சொல்றேன். நம்ம வந்து படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா நம்மலாம் வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச்ல இருந்து இப்பதான் முன்னேறிட்டு வளர்ந்து வரும் நாடா இருக்கனால ரொம்ப வந்து படிப்புக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, படிப்போட சேர்ந்து மற்ற புத்தகங்களை படிக்கிறது, மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாமே இவங்க பண்றாங்க. நம்ம வந்து அதை பண்ண மாட்டோம். இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அதனோட ஹையர் ஸ்டடீஸ்க்குன்னு போகும்போது, அதுவும் குறிப்பா வந்து எனக்கு கலிஃபோர்னியா தான் தெரியும், அதனால சொல்றேன். இப்போ வந்து கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு இருக்கு. இப்போ ஸ்கூல்ல முடிச்சுட்டு இப்போ வந்து காலேஜ் போகணும்னா கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியான்னு இருக்கு. இப்போ கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு ரேஞ்சு, யூசிங்கிறது த்ரூ அவுட். அது வந்து கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டிங்கிறது சயின்ஸு இன்ஜினியரிங் படிப்பாங்க. யூசிங்கிறது அங்கேயும் எல்லாமே படிப்பாங்க. ப்ளஸ் வந்து ரிசர்ச்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அங்கே போகணும்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்தால் மட்டும்தான் அங்கே கிடைக்கும். உங்களோட படிப்பு ஸ்கோரோட சேர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், வாலண்டியரிங் இதெல்லாம் பண்ணியிருக்கிறது எந்த அளவுக்கு அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டிலையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பார்ப்பாங்க. ப்ளஸ் வந்து இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிகிரி எல்லாமே இது பண்ணுறது. ஸோ கம்யூனிட்டி காலேஜ் அப்படின்றது 3 வகையான காலேஜஸ் இருக்குது. 12th முடிச்சதும் கம்யூனிட்டி காலேஜ், கலிஃபோர்னியா நான் விட்டுறேன் ஏன்னா இங்கே எனக்கு அப்படியே வருது. கம்யூனிட்டி காலேஜ், ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியான்னு இங்கே இருக்குது. மற்ற இடத்துல வேற யூனிவர்சிட்டிஸ் அந்த நேம், அந்த ஊரோட நேம் போட்டு மேபி இருக்கலாம், ரிசர்ச்க்குன்னு உண்டானது. இங்கே எப்படி போகிறாங்க அப்படின்னா, கம்யூனிட்டி காலேஜ் அப்படிங்கிறது 2 years. அங்கே வந்து உங்களுக்கு வந்து டிகிரி கிடைக்காது, அது பேர் அசோசியேட் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க.
கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் பிஎஸ்சி பிஎஸ் இங்கே வந்து பிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, பிஎஸ் முடிக்கலாம், எம்எஸ் முடிக்கலாம், எம்எஸ் பண்ணலாம், ரிசர்ச்சும் பண்ணலாம், ஒரு சில இதில் ரிசர்ச்சும் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி காலேஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இப்போ இப்போ எனக்கு இங்கே ஒரு காலேஜ் கம்யூனிட்டி காலேஜுக்குன்னா பக்கத்தில் இருக்க எல்லா சிட்டிஸும் அங்கே கவர் பண்ணிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே இருக்கவங்கலாம் இந்த காலேஜ் வந்து இந்த காலேஜில் சேரலாம். அப்படி சேரும்போது என்ன விஷயம்னா, அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் பக்கத்தில், ஏன்னா அவங்களுடைய கம்யூனிட்டியிலேருந்து வராங்க அப்படிங்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஈவன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்மேனுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன்லாம் கூட இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நான் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பசங்க எப்படி வந்து மோஸ்ட்லி எப்படி எடுக்கிறாங்க, ஸ்கோர்ஸ் இது கோர்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ்க்கு தான் 90% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதனால தான் இப்போ ஸ்டெம் அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பசங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க நிறைய படிக்கிறதே ஆர்ட்ஸ் சம்மந்தமாக தான் நிறைய படிக்கிறாங்க, அதுவும் எஸ்பெஷலி மியூசிக் தான் படிக்கிறாங்க. ஒரு சயின்ஸ்க்கோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ ஓவர் சேச்சுரேட் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து என் கூட வந்த ஒரு பொண்ணுகிட்ட, இங்கே இப்போ எங்கள் ஊரில் வந்து இன்ஜினியரிங் தான் அதிகமாக படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் ஐடி தான் படிக்கிறாங்க, அதனால நிறைய வேலைலாம் கிடைக்கல, இங்கே எப்படி அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு, இங்கேயும் இப்போ அப்படிதான் இருக்கு, எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு போறாங்க, ஓவர் சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னிச்சு அந்த பொண்ணு. பட் அதை செக் பண்ணி பார்த்தேன் நான் உடனே. எனக்கு 2-3 காலேஜ் நம்மளே செக் பண்ணிக்கலாம் எது இதில் இருக்குன்னு பார்க்கும்போது அது எல்லாமே ரொம்ப ஃபில்லப் ஆயிடுச்சு. பட் அப்படி இருந்தாலும் இங்கே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள அவங்க வந்து படிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு பயாலஜி பிடிக்குது அப்படின்னா நான் போய் ஜாயின் பண்ணுறேன், 2 வருஷம் கோர்ஸ் படிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை, என்னடா இது நம்மளோட சாய்ஸ் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சுவிட்ச் ஓவர் நம்ம வந்து மாற்றிக்கலாம், மேஜராக மாற்றிக்கலாம், நம்ம வந்து அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ஸோ கம்யூனிட்டி காலேஜில் 2 இயர்ஸ் படிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி போகிறதுக்கு, அப்போ போகும்போது மாற்றிக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ நினச்சாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு காமனான கோர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. ஒரு இதுலேருந்து கம்யூனிட்டி காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டி போகிறதுக்கு. ஸோ கம்யூனிட்டி காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டி போய் 2 வருஷம் முடிச்சாதான் ஒரு டிகிரி. பட் நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி காலேஜ்லோடயே நின்றுவாங்க, மீன்ஸ் அசோசியேட் டிகிரியோடய நின்றுவாங்க. நம்மளுக்குலாம் வந்து இப்போ மேண்டட்ரிங்கிற மாதிரி எம்எஸ்சி நம்ம படிச்சிடுறோம். பட் இவங்க அப்படி கிடையாது, இவங்க வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறது அப்படிங்கிறதே இங்கே வந்து நம்ம ஒரு பிஹெச்டி போகிற மாதிரி தான். ஸோ இப்போ இருக்கிற இங்கே வந்து இன்னும் காலேஜில் போய் டிகிரி முடிக்கணுங்கிறத ஒரு பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ என் கூட ஒருத்தவங்க இங்கிலீஷ் கிளாஸ் வந்துட்டு இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு 50 வயசில் படிக்க வராங்க, வேலைக்கு போகிறாங்க, பார்ட் டைமாக படிக்க வராங்க. ஏன்னு கேட்டால் அவங்களோட பசங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்ட் டைம் ஜாப் போகணும் இல்லையா, அதனால பார்ட் டைம் ஜாப் போயிட்டு படிப்பு வேணான்னு சொல்லி பாதியிலே நிறுத்திடுறாங்க. ஸோ அம்மா படிக்குது, அதை பார்த்தாவது நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக ஒரு இதாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வராங்க. பாரு நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன், உன்னாலையும் முடியும், டிகிரி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா படித்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பசங்க வந்து ஓகே நானும் படிக்கிறேன் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ அவங்க அதை பார்த்து எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு, இப்படி ஒரு அம்மா வந்து நம்ம படிக்கிறத பார்த்தா நம்ம பசங்க படிக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா பசங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் குழந்தைங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி காலேஜுங்கிறது ரொம்ப செலவு கம்மி தான். அங்கே போகிறதுக்கே கூட பசங்க 18 வயசு ஆனது ஸ்கூல் முடித்ததும், அந்த சப்போஸ் 18 வயசு முடியலன்னா அங்கே போய் கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லி இந்த வேலைக்கான ஆத்தரைசேஷனை வாங்கிக்கிட்டு ஒரு வேலைக்கு போய்கிட்டு தான் படிக்கிறாங்க. குறிப்பாக நான் இந்த எஜுகேஷனல் பிளானிங்ன்றதுல இதெல்லாம் தான் சொல்லித்தராங்க, எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி வந்து வேலைக்கு போய்கிட்டே படிக்கணும், பேரண்ட்ஸ் வந்து எப்படி சேர்த்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பசங்க படிக்கிறதுக்காக சேவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பெருசாக அவங்க சேவ் பண்ணுறது இல்லை. இப்போ நம்மலாம் எப்படி இருக்கோம்னா, எப்படியாவது கஷ்டப்பட்டு எதையாச்சும் ஒன்று பண்ணி பிள்ளைங்களை சேர்க்கறது, 1 லட்சம் 2 லட்சம்னு கொடுத்து இப்படி ப்ரீகேஜில் இருந்துக்கே கஷ்டப்படுறாங்க. பட் இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் +2 வரைக்கும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்க்கும் அவங்க யாரும் சேவ் பண்ணுறதில்ல, அவங்க வந்து பசங்க வேலைக்கு போய்கிட்டே தான் படிக்கிறாங்க. அதனால இவங்க வந்து ஒரு டிகிரியை வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் முடிக்கிறாங்க, நம்மள மாதிரி ஒரு 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் முடிக்கிறது கிடையாது.
நிறைய பேர் முடிக்கிறதே இல்லைங்கிறது தான் உண்மை. அது வந்து லேக் ஆகுது. பட் இப்போ வந்து நான் வந்து ஸ்காலர்ஷிப் பற்றி பேசுகிறேன். இப்போ இந்த வருஷம் குறிப்பாக மாறி இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மாறலை. இதுக்கு முன்னாடி ஆக்குபேஷனல் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன். அதுலேயுமே வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த கிளாஸ்லேயுமே இது வந்தது. அப்போ அதில் வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கோ அது எல்லாமே இப்பயும் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் முக்கியமான ஒரு மாற்றம் இவர் கொண்டு வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்ததுல என்னன்னா, முன்ன வந்து முருகேசன் ஐயா அந்த கேள்வி கேட்டார். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட்டே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தது படிப்பை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்கூல் இப்போ எப்படின்னா அவங்க அந்தந்த நான் இன்னொரு ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். அது வந்து கதையில் வந்தது. பட் அதையும் இங்கே நான் சேர்த்துக்கிறேன். கரெக்ட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இப்போ ஒரு கவுண்டி, அந்த கவுண்டினா அந்த ஸ்கூல் இருக்கு, ஸ்பான்சர் நிறைய பேர் கொடுக்குறாங்க, அதை வச்சு ஒரு ஸ்கூலை ரன் பண்றாங்க. இது ஃபண்டு ப்ளஸ் வந்து டொனேஷன் இதையெல்லாம் வச்சு தான் ஒரு ஸ்கூலை ரன் பண்றாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன கவுண்டியா இருக்கு. கவுண்டி இந்த சென்ஸ் ஒரு 4-5 சிட்டி சேர்ந்தது. நம்ம வந்து வட்டாரம்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு 4-5 சிட்டி 5-6 சிட்டி சேர்ந்து ஒரு கவுண்டினா, அப்போ அந்த கவுண்டியில் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு டொனேஷன் அந்த மாதிரி ஃபண்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன கவுண்டியாக இருக்குது, ஒரு சின்ன ஸ்கூலாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு எல்லா வசதியும் கிடைக்கல, பூர்த்தி செய்ய முடியல இந்த ஃபண்டை வச்சு. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல்ல இருந்து வந்து எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாமே ஒரு ஒரு ரெகுலரைஸ், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ என்ன மாற்றம் நடந்துச்சுன்னா, எல்லாம் இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் இங்கேருந்து எதுவும் வராது, நீங்க நீங்க உங்கள்கிட்ட கொடுத்துறேன், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒன்று கொடுத்துறேன், நீங்க உங்களோடத பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதுதான் கேள்விப்பட்டது. பட் அது வந்து அமுலுக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இங்கே ஈவன் ஃபுட் பேண்ட்ரிலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஏற்கனவே இருக்கிற அதே தான் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. எந்த மாறுதலும் நடக்கல. அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் எனக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கல. பட் ஐ எம் நாட் ஷுர். இதெல்லாம் தான். வேற என்ன நான் சொல்றதுக்கு இருக்குன்னு தெரியல. வேற என்ன? எஸ், மெயினாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது, பசங்க வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இங்கே வந்து மோஸ்ட்லி படிக்கும் போதே வந்து வேலைக்கு போகிறாங்க. அது நான் வந்து பார்த்து நான் வியப்படைகிறது என்னன்னா, அவங்க எப்படி எங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த பிள்ளைங்க வந்து நாங்கள் வந்து கிளாஸ்மேட்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். அப்போ வந்து எல்லாமே சின்ன பிள்ளைங்க தானே, நான் தான் அங்கே பெரிய குட்டி பொண்ணுங்க தானே, அவங்கெல்லாம் இருந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஃபில் பண்ணும்போது அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, அவங்க பெருசாக கிளாஸஸே எடுத்துக்கிறது இல்லை. இப்போ வீக்லி 2 கிளாஸஸ் இல்லைனா வீக்லி 3 கிளாஸஸ் தான் எடுக்கிறாங்க. இந்த 3 கிளாஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இவங்க அப்போ முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்றது நினச்சி என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பசங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க தான் பார்க்குறாங்களே தவிர ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லை. மேபி அதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொடுத்தாங்களான்னு தெரில. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற காலேஜ் அமைப்பு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து காலேஜில் நம்ம போய் ஜாயின் பண்ணிடுறோம், ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுறோம். பயாலஜினா பயாலஜி போய் ஜாயின் பண்ணிடுறோம் 5 நான் 3 வருஷத்துக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செமஸ்டர் 4 பேப்பர், செகண்ட் செமஸ்டர் 4 பேப்பர்லாம் எல்லாம் கொடுத்துறாங்க, சிலபஸ் கொடுத்துறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஜியாலஜி, செகண்ட் பீரியட் இங்கிலீஷு, மூணாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அவங்களே நம்மளுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவாங்க இல்லையா. இங்கே வந்து அப்படி இருக்காது. இங்கே வந்து என்னன்னா, இது எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் இங்கே இருக்கவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது. நான் இதை வந்து விவரித்து கேட்கும்போது இங்கே இருக்க பிள்ளைங்க இதுக்கு ட்ரெயின் ஆகி இது ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம தான் சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாலஜி அப்படின்னா அதில் வந்து ஃபிசிக்கல் ஜியாலஜி, இந்த ஜியாலஜிலாம் இருக்கும். இந்த 3ல் நீ ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இதில் வந்து நீ இந்த வருஷம் நீ 3 யூனிட் படிச்சாகணும்னா அதை நம்மளே சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ நம்மளாம் எலக்டிவ் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து எல்லாத்தையுமே நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதுன்னு கொடுத்துட்றாங்க, இதில் நீ எதையாச்சும் எடுத்து படிச்சுக்கோ. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம அந்த செமஸ்டரில் சில கிளாஸஸ் மட்டும்தான் எடுப்பாங்க, அதை நம்ம பார்த்து எடுத்து அதை நம்ம படிச்சுக்கணும். நிறைய பேர் இப்போ இந்தியன் பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வருஷத்தில் டிகிரியே முடிச்சிருவாங்க, 4 இயர்ஸ் டிகிரியே முடிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு வந்து இது வந்து ஃபாஸ்ட்டாக பழகி இது நம்மளுக்கு பழகமாயிடுச்சு. ஆனால் அவங்க வந்து 2 கிளாஸ் தான் எடுப்பாங்க வீக்லி, 2 கிளாஸ் 3 கிளாஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஏன்னா அதுக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு 2 ஹவர் கொடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் வந்து ஜாப் போகிறாங்க.
அதே மாதிரி ஃப்ரைடேஸ் தேர்ஸ்டே வரைக்கும் தான் காலேஜ் இருக்கும். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேவே லீவாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து தேர்ஸ்டே ஈவினிங்க்கு மேலேயே யாரும் பெருசாக வேலை செய்கிறதோ படிக்கிறதோ அது பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் தான் என்னடா நம்மளாம் வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறாங்க, வீக்லி கிளாஸ் கொடுத்துறாங்க, நம்ம பாட்டுக்கு அந்த கிளாஸில் போய் உட்காந்தா போதும். பட் இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நாளைக்கு வேலைக்கு போகும்போது அந்த அந்த கம்பேரிஷன்லாம் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்லாம் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃப்யூச்சரை பார்த்து யோசித்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி நம்ம படிக்கணும். அடுத்ததான் வந்து 3 இயர்ஸ் டிகிரி வந்து பிரசன்னா மேடம் கேட்டிருந்தாங்க இல்லையா? பிரசன்னா மேடம் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து இப்போ யூஎஸ் வரணும் அப்படின்னா எல்லாருமே வந்து பெங்களூர் போயிட்டு படிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் 4 இயர்ஸ் டிகிரி அங்கே தான் இருக்குது, அப்போ தான் இங்கே வந்து எம்எஸ் படிக்க முடியும் அப்படின்னு. அது கரெக்டு தான். ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி 4 இயர்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு இங்கே பிஎஸ் டிகிரி அப்படிங்கிறது 4 இயர்ஸ். ஸோ அதனால அது அந்த 4 இயர்ஸ் முடிச்சிருந்தா தான் இங்கே படிக்க முடியும். 3 இயர்ஸ் முடிக்கிறது தான் வந்து படிக்க முடியாது. மேபி நம்ம வந்து ஒரு எக்ஸ்போஷருக்காக கம்யூனிட்டி காலேஜ் சேர்ந்து அசோசியேட் டிகிரி வேணால் படிக்கலாம். அதுதான். அதுக்கப்புறம் வந்து F1 to H1B வந்து லதா மேடம் கேட்டிருந்தாங்க. F1 to H1B, அதாவது F1 to அதுக்கப்புறம் வேலை செய்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக அந்த ஹேர்டில் நான் பார்க்கல. ஏன்னா இங்கே பசங்க படிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஹஸ்பண்ட் கூட வேலை செய்கிறவங்க வீட்டுக்கெலாம் வருவாங்க. அந்த பொண்ணுங்க பசங்கள்லாம் அவங்க வந்து படிக்கிறதுக்காக எம்எஸ் படிக்கிறது 2 இயர்ஸ் இங்கே வராங்க. 2 இயர்ஸ் முடிஞ்சதும் அவங்க வந்து இங்கே 2 இயர்ஸ் வேலை பார்க்கறதுக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ அந்த 2 இயர்ஸில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து H1Bக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணி அதுக்குள்ளே கிடச்சிருச்சுன்னா இங்கே வேலை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம ஊருக்கு போய் தான் ஆகணும். ஸோ இப்போ கூட ஒரு பையனுக்கு கிடச்சிருக்கு, H1B கிடச்சிருக்கு. அவன் வந்து படித்து முடிச்சுட்டு 1 இயர் வேலை பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போதே அப்ளை பண்ணி கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கேள்விப்படலை. மேபி நியூஸில் வந்திருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம், மேபி டிலே ஆகலாம், அந்த மாதிரி ஏதாவது ஆகுதான்னு தெரில. அப்புறம் H4 to F1 வந்து ப்ராப்ளம் பெருசாக, அது ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக கிடைக்கும். பட் இப்போ எனக்குமே வந்து நான் பண்ணலாம். என்னன்னா நான் ஒரு டைம் அது ஊருக்கு வந்துட்டு வரணுமோ, இல்லை வந்து இன்னொரு வந்து எனக்கு வந்து இன்னொரு டைம் திரும்பி படிக்கணுமா அப்படின்ற ஒரு சலுப்புனாலேயே படிக்கல. மற்றபடி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்னா வெல்கம் பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் இது வந்து வெளியில் சொல்லாமான்னு தெரில. இங்கே இருக்கவங்க மோஸ்ட்லி பெருசாக படிக்க மாட்டாங்க. சீட்ஸே உங்களுக்கு நிறைய இதில் வந்து அவைலபிலிட்டியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸு, ஏஷியன்ஸ் மீன்ஸ் கொரியா அண்ட் சைனீஸ், இவங்க இங்கே இருக்கக்கூடிய மெயினாக நிறைய பேர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா படிக்கிறது சைனீஸ் அண்ட் கொரியன்ஸ் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதுக்கு மெயினாக ரீசன் என்ன, அவங்க ரொம்ப வசதியாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்களால ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியும். நம்மளை மூணில் ஒரு பங்கு 2 பங்கு அவங்க தான் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்களாம் இங்கே வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸே வந்து லக்ஸுரி கார்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தா நம்மளோட இப்போ என்னோட ஜெனரேஷனில் வந்து நம்ம வந்து 2 பேர் ஒரு வீட்டுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு இருந்த மாதிரி அங்கே வந்து ஸ்ட்ரிக்டான சட்டம் வந்து ஒரு குழந்தை தான் இல்லையா. அது வந்து அவங்க இது ஒரு சட்டம் எந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு போடுறதுன்னு நான் இப்போ தான் நான் அதை பார்க்கும்போது தெரியுது. ஸோ எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை தான் இருப்பாங்களாம். அதனால என்ன ஆகுனா அப்பா அம்மாவுடைய எல்லாருக்கும் வீடு இருக்கும் இல்லையா, அந்த அப்பா அம்மாவோட வீடு அப்பாவோட வீடு இந்த பையனுக்கு, அம்மா வீட்டு சைடில் இருந்தும் சொத்து தருவாங்களாம், அந்த வீடும் இந்த பையனுக்கு. ஸோ இப்படி நிறைய, அதனால இந்த ஒரு குழந்தை இருக்கிறதுனால எல்லா ப்ராப்பர்ட்டியும் அந்த பையன்கிட்ட தான் இருக்குமா. ஸோ அதனால இப்போ வந்து ரொம்ப லக்ஸுரியாக இங்கே வந்து படிக்கிறதுல இருந்து பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாருமே அவங்க அவங்க ஈஸியாக இங்கே வந்து பண்ணுறாங்க. இப்போ ஹார்வர்டில் கூட நிறைய மாணவர்கள் படிக்கிறது சைனீஸ் தான், அதுக்கப்புறம் கொரியன்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன்ஸ். ஸோ படிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து 3வது இடத்துல நம்ம படிக்கிறது ஸ்மார்ட் ஓகே, பட் அந்த அந்த சதவிகிதத்தில் வந்து நம்ம 3வது இடத்துல இருக்கோம். ஹார்வர்டில் யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ நான் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நியூஸில் வந்ததுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பிரச்சனைகளை வந்து அங்கே வந்து பாதுகாப்பு இல்லை, அந்த பாதுகாப்பு சரியாக பண்ணலை அப்படிங்கிறதுனால இது வெளிநாட்டு, அது வந்து நம்ம இந்தியான்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை, இந்தியான்னு சொல்ல வெளிநாட்டு மாணவர்கள்னால இந்த மாதிரி பொதுவாகவே சில குறிப்பிட்ட நாடுகளை சொல்லி அதனால இந்த இந்த பாதுகாப்பெல்லாம் இந்த யூனிவர்சிட்டி பண்ணலை, அதனால இதை கொடுக்க முடியாது, வேற யூனிவர்சிட்டி போய் படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியோட பிரச்சனை. அந்த யூனிவர்சிட்டி வந்து அதை சரியாக பண்ணலையா இல்லை என்ன கரம் வச்சு தாக்கிறதா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போக விரும்பலை. விஷயம் இதுதான். மற்றபடி
ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் படிக்கிறது சொல்லிட்டேன் நான். கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்களா? ஓகே, தேங்க்யூ ஒரு கை சார். தட்டலாம். தேங்க்யூ மேம். காயத்ரி. குட் காயத்ரி. ஸோ குட் அப்சர்வேஷன், குட் இன்ஃபர்மேஷன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வசந்தி மேடம் பேச சொல்லலாமா? பேசலாம் சார். வாங்க மேடம். காயத்ரி நல்லா கவர் பண்ணீங்க. நிறைய விஷயத்த உங்களோட பார்வையில் நிறைய விஷயத்த எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய உண்மையை எடுத்து சொன்னீங்க. அது கரெக்டு தான். நான் வந்து நிறைய வருஷம் இங்கே இருந்ததுனாலையும் டீச்சிங்லேயும் இருந்ததுனாலையும் என் பையன் இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கிறதுனாலையும் என்னோட ஆப்சர்வேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அமெரிக்கன் ஃபேமிலி லைஃப்பை பற்றி. அது யாராவது கொஸ்டின் கேட்டால் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து முதல்ல ஹார்வர்டுக்கு ஆரம்பிப்போம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. அதனால் நம்ம அதில் ரொம்ப டீட்டெயிலாக போக முடியாது. எப்படி நம்ம இந்தியன் பாலிட்டிக்ஸை நம்ம தொடலையோ அது மாதிரி தான் இந்த இதையும். ஏன்னா இப்போ ஆன்கோயிங் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து அதை பற்றி ரொம்ப பேச முடியாது. அவர் செய்கிறது ஒரு விதத்தில் கரெக்டுன்னு படுது எனக்கு. ட்ரம்ப் செய்கிறது ஒரு விதத்தில் கரெக்டுன்னு படுது எனக்கு. ஒரு விதத்தில் வந்து அட்மிஷனில் கை வைக்காதீங்க, பாதுகாப்புக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது பண்ணலாம், பாதுகாப்பு இல்லைங்கிறது கரெக்டு தான். ஃபெட்ரல் இதை வந்து அவர் கட் பண்ணது வந்து கரெக்டு தான். ஹார்வர்டுக்கு வந்து 3 மில்லியன் 3 மில்லியனோ 4 மில்லியனோ அவ்வளோ பெரிய காலேஜ் அவ்வளோ ஃபண்டு வச்சுருக்கவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதை எடுத்து அவர் வந்து சாதாரண காலேஜஸ் கொடுக்கணும்னு பார்க்குறாரு. அது கரெக்டுன்னு படுது எனக்கு. ஏன் அப்படின்னா நிறைய கம்யூனிட்டி காலேஜ் அவங்க சொன்னாப்புல ஏழை குழந்தைங்க, அமெரிக்கன் குழந்தைங்க வந்து படிக்கிறது வந்து கம்யூனிட்டி காலேஜில். அவங்க வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களே வேலை பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஏற்கனவே என்டோமெண்ட் நிறைய வச்சுட்ருக்குறீங்க, ஃபெட்ரல் மணியை நான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இன்னொருத்தவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது அவங்களோட ஸ்டாண்டு கரெக்டு. ஆனால் அட்மிஷன் பாலிசியில் அவர் கை வைக்கிறது சரியா என்னன்னு தெரியல. ஆனால் அது எல்லாமே கேஸில் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி ரொம்ப பேச முடியாது. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் கிட்ஸ் வந்து ரொம்ப படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது உண்மை கிடையாது. அதாவது அவங்க வந்து இப்போ என்னோட பையன் வந்து மெடிக்கல் காலேஜில் இருக்கும்போதெல்லாம் நிறைய அமெரிக்கன் கிட்ஸ் தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸு. அவன் வந்து ஆக்சுவலாக ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூல் முழுசுமே அவன் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும் நாங்கள் அவனை. பப்ளிக் ஸ்கூலுக்கு போகல. ஏன்னா அது வேறு சுச்சுவேஷன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நிறைய வெளியில் ட்ராவல் பண்ணதுனால எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தது அவனை கொண்டு ப்ரைவேட் ஸ்கூலில் போடுறதும். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் நாங்கள் கம்ப்ளீட்டாக அவன் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தான். அதனால் வந்து அங்கே வந்து எல்லாருமே அமெரிக்கன்ஸ் தான், எல்லாருமே ஒயிட். தெர் ஆர் 2 சைட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் ஃபேமிலி. ஒன்று வந்து ரொம்ப ரிச்சு, இன்னொருத்தங்க மிடில், இன்னொருத்தங்க ரொம்ப லோ. இந்த லோவர் கிளாஸ் வந்து மெக்சிகன்ஸ், பிளாக்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்பர் லெவலில் வந்து எல்லாருமே ஒயிட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அப்பர் லெவலுக்குள்ளே நம்ம உள்ளேயே போக முடியாத அளவு அவங்க ரிச்சாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே நம்ம கிராக் பண்ண முடியாது, அந்த சிச்சுவேஷனுக்குள்ளேயே நம்ம போக முடியாது, அவ்வளோ ரிச் அவங்கலாம். ஸோ இந்த 2 விதமாக பார்க்குறோம். நிறைய சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது, இன்டெரக்டாக இருக்குது, அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. லோவர் லெவலில் இருக்கிற மிடில் லெவலில் இருக்கிறவங்க தான் நிறைய வேலை பார்க்குறாங்க. இப்போ கம்யூனிட்டி காலேஜில் படிக்கிற எல்லா குழந்தைங்களுமே வேலை பார்க்குறாங்க. அதே சமயம் அப்பர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சில்ட்ரனை வந்து அட்லீஸ்ட் காலேஜ் முடிக்கிற மட்டுமாவது அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது அவங்களுக்கு. அமெரிக்கன்ஸ் நிறைய படிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ஸ்மார்ட். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பசங்க எஸ்ஐடியில், என் பையனோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எஸ்ஐடியில் பர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்கினாங்க. 1600க்கு 1600. இப்போ நான் வந்து எது சொன்னாலும் டக்குன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. என் கிளாஸ்லேயே வந்து
ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த எந்த ஹார்ட் டெஸ்ட் கொடுத்தாலும் நிக்கோல் அப்படிங்கிற பொண்ணு 20 நிமிஷத்தில் முடிச்சிருவா எந்த டெஸ்ட் இருந்தாலும். அவ வந்து 40 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டானா அது வந்து அந்த கஷ்டமான டெஸ்ட்னு நான் புரியும். அவன் நிக்கோல் எழும்பி போயிட்டா முடிச்சிட்டா அப்படின்னா கரெக்டான டெஸ்ட். நிக்கோல் 40 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டானா அது வந்து கஷ்டமான டெஸ்ட். ½ அன் ஹவரில் 2 மணி நேர டெஸ்ட்டை ரோபாட் மாதிரி பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து இவங்களோட சிஸ்டம் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கிறதுனால அதுபடியே அவங்கள மெமரைஸ் பண்ண வைக்க முடியாது. அப்ளிகேஷன் ஓரியன்ட் அதுபடியே தான் அவங்க படிப்பாங்க, அதுபடியே போவாங்க. இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப நல்ல சிஸ்டம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சிஸ்டம் அமெரிக்கன் சிஸ்டம். ஏன்னா வந்து உங்ககிட்ட உங்களோட செலெக்ஷன் நிறைய நீங்களே செலக்ட் பண்ணலாம். நீங்களே செலக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸை நீங்களே கிரியேட் பண்ணலாம். சயின்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்னோட பையன் வந்து MD PhD. அவன் வந்து ஹை ஸ்கூல் படிக்கும்போது 10ஆம் கிளாஸ்லேயே அவன் ஸ்கூலில் எல்லா மேத்தமேட்டிக்ஸையும் முடிச்சிட்டான். மேத்தமேட்டிக்ஸ் ஹையர் லெவல் மட்டும் முடிச்சிட்டான். அதனால 10th வந்து ஸ்கூல் ஆஃபர்ட் ஹிம் யூனிவர்சிட்டி கோர்சஸ்க்கு அவங்க ஆஃபர் பண்ணாங்க. அவங்க பே பண்ணாங்க. ரைஸ் யூனிவர்சிட்டியில் போய் அவன் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டான். அது மாதிரி நிறைய இங்கே வந்து சயின்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸாக சொல்வேன். லாஸ்ட் 20 இயர்ஸ் ஆமாம், மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஃபிலாசபி எல்லாம் அதெல்லாம் வேண்டி இருக்கு. இப்போ வந்து நிறைய சயின்ஸ் வந்துருச்சு. இப்போ இவங்களோட இவங்களோட சயின்ஸ் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. இவங்களோட PhD லெவல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. இவங்களுக்கு வந்து நிறைய வந்து லீவே கொடுக்குறாங்க. இப்போ வந்து கம்யூனிட்டி காலேஜ் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஹை ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஸோ ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா பண்ணலை, இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி காலேஜ் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் போகலாம், அங்கேருந்து PhD போகலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த ஓப்பன்னஸ். இப்போ நான் வந்து இங்கே நிறைய வருஷம் அங்கேருந்து வந்து நான் வந்து வேறு சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக மாற்றி வேற ஒரு சப்ஜெக்டில் என்னால் பண்ண முடிஞ்சது. பண்ணி நான் ஒரு வேலையில் என்ட்ரு ஆகும்போது எனக்கு 34, 35 ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் கூட அதுக்கப்புறம் நான் ஒரு 32 இயர்ஸ் கண்டினியூஸாக வேலை பார்த்தேன். ஓகே, 67 தான் நான் ரிட்டையர் ஆனேன். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே plenty ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, எதை வேணால் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. நான் ஓரளவு எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி கவர் பண்ணிட்டேன். நல்லா பண்ணாங்க. மேடம்க்கும் ஒரு கைதல்ல. தேங்க்ஸ் மேடம். இந்தியன் PhDயும் US PhDயும் எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க சார்? ரொம்ப டிஃப்ரெண்ட் சார். இந்தியன் PhDக்கும் அமெரிக்கன் PhDக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சார். ஸ்ரீதர் சார் இருக்காரா? ஓகே, அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுவார். இங்கே வந்து முதல்ல மாஸ்டர்ஸ் படிக்கும்போதே அவங்க வந்து நிறைய அண்டர் கிராஜுவேட் BSc படிக்கும்போதே அவங்க ரிசர்ச்சில் போயிடுறாங்க. அண்டர் கிராஜுவேட்லேயே அவங்க ரிசர்ச் ஆரம்பிச்சிடுறாங்க. மாஸ்டர்ஸ் PhD கம்பைண்டாக சிலர் பண்ணுறாங்க. அதனால அவங்களுடைய அவைலபிலிட்டி, அப்புறம் எக்ஸ்போஷர், அந்த ப்ரொஃபஸர்ஸோட நாலேஜ், அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம ஊரில் இல்லை. சரி, நம்ம ஊரில் இருந்தால் கூட எல்லாம் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சால் கூட இவங்களுக்கு இருக்கிற அண்டர் கிராஜுவேட்டில் இவங்களுக்கு அவைலபிளாக இருக்க எக்யூப்மெண்ட் நம்ம ஊரில் இல்லை. PhDயில் வேணா PhDயில் போகும்போது நீங்கள் இங்கே BAல என்ன பண்ணுறாங்களோ அது PhDயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆமாம், இங்கே வந்து அவங்க PhD அங்கே முடிச்சுட்டு இங்கே வரவங்களுக்கும் இங்கேயே PhD பண்ண சயின்ஸ் கிராஜுவேட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து நிறைய வந்து மீட்டிங்கு போகிறாங்க, ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. எப்போ MSc முடிக்கும்போதே அது அங்கே இல்லை. கம்யூனிகேஷன் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குன்னு நினைப்பேன். இவங்க லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். அது மெயினாக வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாது. நம்ம ஊரில் இல்லாமல் இல்லை, இருக்குது, தெரியுது, தியரிலாம் தெரியுது. அந்த எக்யூப்மெண்ட்ஸோ அந்த லேபோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் ரெண்டாவது, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்குமா? இல்லைங்க, காயத்ரி இருக்காங்களா, அவங்க பேச்சு நான் எடுத்துக்கூடாது. அவங்களோட இடத்த அதாவது ஹை ஸ்கூல் மட்டும் எங்களுக்கு ஃப்ரீங்க எல்லாமே. கிண்டர் கார்டன்ல இருந்து நீங்கள் வந்து 12ஆம் கிளாஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. நாட் ஈவன் 1 penny. இப்போ பஸ் வந்து
பஸ் வந்து யாரோ பேசுறாங்க. பஸ் வந்து ஸ்ரீதர் சார் இணைஞ்சிட்டார். சார் நீங்க இந்த ஊர் பேசி கொஞ்சம் பேசுங்க சார். ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் இந்த ஊர்ல தான் பிஹெச்டி பண்ணேன். ஓகே, ஓரளவு பேசிக்கலி இல்ல நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு விதமான அப்ரோச் இருக்குது. நம்மளுடைய கரிக்குலம் ஸ்டைல் பிளஸ் கரிக்குலம் அப்ரோச், டீச்சிங் மெத்தடாலஜி, அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் தே அடாப்ட் இன் அமெரிக்கா. ஓகேவா? நம்பர் ஒன். நம்பர் டூ, மெத்தடாலஜின்னு சொல்றப்ப நம்ம வந்து வி ஃபோக்கஸ் மோர் ஆன் தியரி. ஆக்சுவலா நம்ம வந்து எல்லா தியரியும் படிச்சு முடிச்சிருவோம். பட் அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஸ்டடி தியரி and also for each theory they will try to do the experiment or look at the applications also. அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரிசர்ச் வந்து ஸ்டார்ட்ஸ் ஈவன் இன் பிஎஸ் கிளாஸஸ், பிஎஸ்சி கிளாஸோ சொல்லலாம் நம்ம. ஸோ அவங்க when they come to எம்எஸ்சி படிக்கிறப்ப வர நம்ம எம்எஸ்சி வந்து இப்போ நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா நிறைய தியரி இருக்கும். வி கவர் எவ்ரி திங். குவாண்டம் மெக்கானிக்ஸ் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஆனால் அதுக்கு உண்டான அப்ளிகேஷனை பார்க்குறோமா அப்படின்னா பார்க்க மாட்டோம். எல்லாமே வி டூ இட் அந்த பேப்பரில் வந்து எல்லா ஈக்குவேஷனும் போடுவோம், எல்லாம் சால்வ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அது ஆனால் எக்ஸாக்டாக அது வேர் டு அப்ளைங்கிறப்ப பார்த்தோம்னா வி ஸ்டடி வேர் இட் கேன் பி அப்ளைடு. பட் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறோமான்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். That is not the case in US. That is what my understanding was. Okay, that's number one. Ipa, by virtue of knowing everything both on theory as well as the practical application இருக்கறனால when they go for PhD பண்றப்ப the orientation is totally different. The way they conduct experiments are different. The understanding is different. அதனால தான் there are many scientists are coming out more from US. And also many Nobel laureates are coming out is purely because of this methodology which differs right from fundamental itself, in fact. So அதுதான் மெயின். இது வேற ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு அங்கே போஸ்ட் டாக் போகிறப்ப they really appreciate. ஏன்னா அப்போ வந்து அவங்க they see the difference between India when you do PhD in India and when you do postdoc in US அப்போ then they understand, oh, what exactly is the difference, how it is good அப்படிங்கிறத பார்க்குறாங்க. When they come back to India after postdoc, after having done postdoc in USA, they do lot of they guide many students. அப்போ வந்து அவங்களுடைய the ability to guide PhD students is totally different from being in India and continuing. அந்த டிஃபரன்ஸ் நிறையவே இருக்குது. Now when you go to இது வந்து ஒரு டைப் ஆஃப் இது. But at the same time, not all Indian universities are bad. There are universities like IITs. Most of the IITs are good, and Indians of Science is good. And these people, by virtue of having collaboration with the foreign universities, and because many professors used to come from overseas to these IITs and Indians of Science. அவங்க வர்றதுனால என்ன ஆகும்னா the collaboration is better and the flow of thought is better, understanding is better. அப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா even at the MSc level also, IITs இருக்கட்டாலும் சரி or சரி or even any other college இருக்கிறப்ப சரி, when the US professor comes to college, because when I was doing my Vivekananda college, once in 3 months US professor used to come to our college. So when they teach, and with when they teach, first of all we know how to what extent their understanding is and how deep it is. Number two. Number three, when they teach itself, they will always write and give applications. These are the applications for theory to applications. அப்ப நமக்கு நல்லாவே புரியும். So இதுதான் basic difference. Otherwise I won't say that we are bad, கிடையாது. Because our system is like this. We also believe in making more scientific paper publications. எல்லாம் நிறைய பண்ணுவோம். இருந்தாலும் there is a small gap, but that gap magnifies into many respects in science community, in fact. Okay. அப்புறமேல நீங்க வந்து இந்த அட்மிஷனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது வந்து since when I have done my MSc படிச்சதுக்கு அப்புறமேல I wanted to go to universities in US for PhD. அப்போ நிறைய
நானும் ட்ரை பண்ணி ஐ ஜஸ்ட் கேவ் அப் பிகாஸ் ஐ நெவர் காட் எனி அசிஸ்டன்ட்ஷிப், நோ டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப், நோ ஸ்காலர்ஷிப், நோ டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட்ஷிப். இது வந்து அந்த காலத்திலேயே ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ அதனால ஐ கேவ் இட் அப். ஐ குட் நாட் டேக் அப் எனி திங். Then I left with no choice of doing PhD only in India itself. அவ்வளோதான். அப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ அது ஒரு நம்பர் ஒன். நம்பர் டூ, when my son wanted to do engineering, BS engineering and MS also, I have just gone through all the procedures. இப்போ இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் யூ டேக் BS அப்படிங்கிறப்ப, it's not just your mark alone matters for admission into BS in any of the universities. And the American university, there are 3 types, tier 1, tier 2, tier 3 ன்னு பிரிச்சறாங்க. சில எல்லாம் டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சிடறாங்க. டிபெண்டிங் அப்பான் their category வந்து they look for your SAT scores and TOEFL scores பார்க்கறாங்க. Not right standard. Okay, but then they can continue. We'll see later. No problem. Okay, thank you very much. Okay, thank you, Thanks, sir. thanks. Thank you. Bye. நான் ரவி சாருக்கு வந்து ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே வந்து எல்லாம் ஃப்ரீ தாங்க, ஹை ஸ்கூல் மட்டும் ஃப்ரீ தாங்க. காலேஜ் வந்து நிறைய காலேஜஸ்க்கு இது ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் ஃபண்டு, அதெல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. அமெரிக்கன்ஸ்க்கு நிறைய கிடைக்குது. அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே நிறைய கிடைக்கும். அவங்க பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் கண்டிஷன். இப்போ வந்து உங்கள் வீட்டில் 2 பேருக்கும் வேலை இல்லை வச்சுங்களேன், கம்ப்ளீட் ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஒருத்தங்க மட்டும்தான் வேலை இருந்துச்சு, ஒருத்தங்களுக்கு இவ்வளோ இந்த ரேட் இந்த லெவலுக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியனே அப்பா வேலை செய்யல, அம்மா மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ மெடிக்கல் முடிக்கிறாவோ, அனஸ்தீசியாலஜிஸ்டாக ஆப்போறா. கம்ப்ளீட்டாக 4 இயர் காலேஜும் சரி, மெடிக்கல் காலேஜும் சரி, கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்பில் படித்தா அந்த பொண்ணு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் நீட் பேஸ்ட். இதான் நீட் பேஸ்டுங்கிறாங்க. நீட் பேஸ்ட்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாக புவர், எக்கனாமிக்கலாக இந்த கீழே இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே காஸ்ட் கிடையாது, கோட்டா சிஸ்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எக்கனாமிக் பேஸ்டு, நீங்கள் இத்தனை இது கீழே இருக்கிறீங்க, ஆனால் மெரிட்டோரியஸாக இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ஆனால் அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்கும். யூ ஹேவ் டு பி an American citizen. மார்க் இருக்கணுமா மேடம்? மார்க் இருக்கணும். மார்க் இருந்தா மார்க் தான் இருக்கணும். மார்க் இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் அது வெறும் மார்க் மட்டும் இங்கே கிடையாதுங்க. எதுவுமே எங்கேயுமே நீங்கள் போனாலும் மார்க் ஒரு பர்சன்டேஜ் தான். அதுக்கப்புறம் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி, உங்களோட வாலண்டரி ஒர்க்கு, உங்களுக்கு ரிசர்ச் குவாலிட்டி, என்னெல்லாம் உங்களுக்கு பேஷன், எவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. ஸோ நிறைய இந்த 2-3 எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. ஆனால் நீட் பேஸ்டுக்கு வந்து இப்போது இங்கே ஒரு பிளாக் எங்கள் அட்மிஷன் பாலிசியில் நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒரு 4 இயர்ஸ் பேக் மட்டும் அந்த பிளாக்ஸும் ஸ்பானிஷ் பீப்புளும் அவங்க வந்து மைனாரிட்டிஸ், மற்ற ஒருத்தருமே மைனாரிட்டிஸ் கிடையாது. ஸோ அட்மிஷன் பாலிசியில் வந்து எங்களுக்கு ஒரு அண்டர்லைன் ஒரு அட்மிஷன் பாலிசி என்னன்னா, இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை கொடுத்துடணும் அவங்களுக்கு எப்படியுமே. ஏன்னா அவங்க எக்கனாமிக் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இந்த அட்மிஷன் இப்போ எல்லாருக்கும் 10னா இவங்களுக்கு 12 கொடுப்போம், எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அப்போ அதில் வந்து அவங்களுக்கு வந்து உள்ள புஷ் ஆயிடுறாங்க, அவங்க வந்து எஜுகேஷனுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் தான் பண்ணுவாங்களே வெளியே, மற்றபடி அதுக்கப்புறம் வந்து கிடையாது. அண்டர் கிராஜுவேட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு புஷ் கொடுக்குறாங்க, புஷ் கொடுத்து மேலே கொண்டு வராங்க. வேலையிலையும் அப்படி தான் அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த அதை வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதை எடுத்துட்டாங்க, அந்த இதை எடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஏதாவது வந்தாச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்ததுனால இப்போ அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இங்கே கிடையாது. ஓகே மேடம். Thank you.